Evening students, இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல லாஸ்ட் லெசன், இந்த டேர்மோட லாஸ்ட் லெசன் தகவல் செயலாக்கம், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். லாஸ்ட் கிளாஸே நீங்க இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டேர்மோட இந்த 6வது பாடத்தோட இந்த டேர்ம் நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள வந்துடலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு திருக்குறள். மோட்டிவேஷனல் லைன்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம். ஸோ என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 467வது குறள். இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல இருந்து நமக்கு மாணவர்களாகிய நமக்கு என்ன கருத்து எடுத்துக்க போறோம். உழுது பயிர் செய்தான் உழவன் எனை பயிரையும் பயிர் செய்து பயிர் செய்ய பயிற்றுவிக்கிறாள். அதாவது உழுது பயிரிடும் உழவன் வந்து பல வகையான பயிர்களை வளர்த்து உலகத்துக்கு நல்லது செய்யறார் இல்லையா? சோ வந்து விவசாயிகள் வந்து சேத்துல கால வைக்கலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? உழவர் வேலை பார்க்கல, விவசாயம் பண்ணல, விவசாயிகள் இல்லை அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாணவர்கள் இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்னா, உழவனின் பணி உனக்கு உணவு அளிப்பது போல ஒரு மாணவனின் பணியானது அறிவை வளர்த்து தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு சமுதாயத்திற்கும் பங்களிக்க வேண்டும். அதாவது என்ன பண்ணணும், மாணவர்களாகிய நாம் இந்த குறள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த விவசாயி எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான மனிதர்களாக இருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய அறிவை வளர்த்து நம்மளையும் உயர்த்தி சமுதாயத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வர வேண்டும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார், சரிங்களா? சோ விவசாயம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு யாருக்குமே வந்து சாப்பிடுறதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸே கிடைக்காது. சோ அப்போ வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாருங்க. நம்மளால ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம ஃபுல்லா இருக்க முடியுமா? 3வது நாள் நம்மளால உட்கார கூட முடியாது. ஒன் டே சாப்பிடலைனாலே நம்ம அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து பாடம் படிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிஷன். சோ அப்போ எந்த அளவுக்கு அது முக்கியம். அப்போ நம்ம அந்த விவசாயியினுடைய தேவை எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம வளர்த்துட்டு நம்ம சமுதாயத்திற்கும் அதை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றார் இந்த குறள் மூலமாக. ஓகேவா? சரி, இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாம். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் செயலாக்கம். தகவல் செயலாக்கம் அப்படின்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுதான். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். டேட்டாஸ் அப்படின்னா தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ தரவுகளை கலெக்ட் பண்றது. சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் லீடர் என்ன பண்றாங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு. லிஸ்டிங், பட்டியலிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லிஸ்டிங், பட்டியலிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பட்டியல் தயார் செய்யறாங்க. இல்ல உங்க கிளாஸ் டீச்சர் யார் வேணா எடுத்துக்கோங்க, ஒரு பட்டியல் தயார் செய்யறாங்க. என்ன பண்றாங்க? 30 பேர்ல எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், எத்தனை பேருக்கு ஹாக்கி பிடிக்கும், எத்தனை பேருக்கு பாஸ்கெட் பால் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க உங்க கிளாஸ்ல, சரியா? ஏன்னா நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே வருது. சோ வந்து நம்ம கிளாஸ்ல 30 பேர்ல வந்து ஒரு 5 பேருக்கு கிரிக்கெட் பிடிக்குது, 15 பேருக்கு ஹாக்கி பிடிக்குது, 8 பேருக்கு வந்து பாஸ்கெட் பால் பிடிக்குது. சோ 15, 20, 28. ஒரு 2 பேர் வந்து எதுவுமே பிடிக்கல, எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறாங்க. சோ இந்த தரவுகள் அப்படிங்கிறது வந்து டேட்டாஸ கலெக்ட் பண்றது. இந்த தரவுகள்ல வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. பட் அது நமக்கு 5th மேக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஜஸ்ட் ரொம்ப பேசிக் லெவல் தான். ஹையர் லெவல் கிடையாது. ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி லெவல்ல தான். அதாவது ஒரு உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்க கலெக்ட் பண்றது, இல்ல உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இன்ட்ரெஸ்டட் ஆக்டிவிட்டிஸ் கலெக்ட் பண்றது, இல்ல இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறது, இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, இல்ல ரிபப்ளிக் டே, ஆனுவல் டே, ஸ்கூல் டேல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஸோ என்ன ஒரு ஒரு 5 காம்படிஷன்ஸ் வைக்கலாம். டிராயிங், எஸ்ஏ ரைட்டிங்,
ஸ்பீச்சிங் அந்த மாதிரி ஒரு 5, 6 காம்படிஷன்ஸ் வைக்கலாம். மியூசிக் அந்த மாதிரி. அப்ப யாருக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 900 பேர் இருக்காங்க அப்படின்னா, எதுல வந்து நெறைய ஆர்வம் காட்டக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களோ, கண்டிப்பா அந்த ஒரு காம்படிஷன நம்ம வந்து இந்த மாரி ஒரு சர்வே எடுத்தோம்னா உள்ள கொண்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து இங்க உங்களுக்கு 5ஆம் வகுப்புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து தரவுகளை பட்டியலிடுவது, தரவுகளை வருவிப்பது, தருவிப்பது. ஓகேவா? கலெக்ட் பண்றது. கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அப்படிங்கிறது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வேற, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? ஸோ அத வந்து நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்றோம்னா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல கொண்டு வரும். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா என்னென்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி தரவுகள கலெக்ட் பண்றோம். சரியா? பண்ணியாச்சு. பண்ணினதுக்கு அப்புறம் இத என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து 900 மாணவர்கள் இருக்காங்க ஒரு பள்ளியில. ஸ்கூல்ல வந்து 900 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 900 ஸ்டூடண்ட்ஸ். இதுல எனக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு 50 போடுங்க, 40ன்னு வச்சுக்கோங்க, 60ன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இப்ப 6த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ஒரு 120 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 7த் ஸ்டாண்டர்ட்ன்னு எடுத்தாச்சுன்னா, ஒரு 200 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 8த் ஸ்டாண்டர்ட் எடுத்தாச்சுன்னா, 50 மாணவர்கள் மொத்தமா சொல்றேன். மொத்த எண்ணிக்கையில ஏ, பி, சி, டி எத்தன செக்ஷன்ஸ் வேணா வச்சுக்கோங்க. இவ்ளோ மாணவர்கள் இருக்காங்க. அப்படி எல்லா கிளாஸையும் 1ல இருந்து 10தோ, 12தோ வரைக்கும் ஆட் பண்ணி 900 மாணவர்கள் வராங்க. ஸோ எனக்கு இப்ப என்ன பண்றேன்னா, நான் டேட்டாஸ்லாம் கலெக்ஷன் பண்ணிடுறேன். ஒரு ஒரு கிளாஸ்க்கும் போய் நான் சர்வே எடுத்துடுறேன். உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்? டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட்டா? எத்தன பேரு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட்டா? எத்தன பேரு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா? எத்தன பேரு எஸ்ஸே ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட்டா? எத்தன பேருன்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஒரு கிளாஸ்க்கும் போய் நான் வந்து எடுத்துர்றேன். பட் இந்த 900ல எனக்கு பேர் குடுத்தவங்க ஒரு 650ன்னு வச்சுக்கோங்க. இந்த 650ய நான் ஒரு பேப்பர்ல கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் அதே பேப்பர்ல நான் அப்படியே கொண்டு போய் என்னுடைய ஆன்ஸர் அதாவது என்னுடைய தகவல வந்து நான் குடுக்க முடியுமா? முடியாது. அதாவது அந்த 650 பேர் இந்தந்த இதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, இப்ப நீங்க 6ஆம் கிளாஸ் எடுக்கும்போது, அங்க வந்து ஒரு 30 பேர் டிராயிங் குடுத்திருப்பாங்க. ஒரு 20 பேர் டான்ஸ் குடுத்திருப்பாங்க. ஒரு 10 பேர் எஸ்ஸே ரைட்டிங் குடுத்திருப்பாங்க. 8வதுல எடுத்தீங்க அப்டின்னா, 50 பேருமே மியூசிக்க்கு பேர் குடுத்திருப்பாங்க. 50 பேருமே டான்ஸ்க்கு பேர் குடுத்திருப்பாங்க. 50 பேருமே எஸ்ஸே ரைட்டிங்க்கு பேர் குடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க எத்தன பேர் டான்ஸ்? ஓவரால் ஸ்கூல் 900 ஸ்டூடண்ட்ஸ்ல ஹவ் மெனி மெம்பர்ஸ் ஆர் இன் டான்ஸ்? எவ்ளோ மாணவர்கள் வந்து மியூசிக்? எவ்ளோ மாணவர்கள் டிராயிங்? எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் எஸ்ஸே ரைட்டிங்? அப்படிங்கிறத கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷனால நீங்க வந்து குடுக்குறீங்க. ஓகேவா? அததான் என்ன சொல்றாங்கன்னா, பார் கிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வக பட்டை படம், செவ்வக விளக்கப்படம், பார் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பிக்டோகிராஃபா பிரிப்பாங்க. பிக்டோகிராஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படங்களை பார்த்து அதை வைத்து இப்போ வந்து டான்ஸ்க்குன்னு ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க. இதுல டிக் பண்ணி குடுங்க. அதாவது ஒரு சர்வே பேப்பர் மாரி வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க. இப்போ உங்க கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்களா? 30 பேப்பர் உங்க கையில குடுத்துருவாங்க. சர்வே எடுப்பாங்க. நீங்க யார் யாருக்கு எந்தெந்த இதுல காம்படிஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி குடுங்க. அத எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா ஒரு ஸ்கேனர்ல போட்டு இத ஓகே இந்த டான்ஸ் இத்தன பேர் பிரிப்பாங்க. இது ஒரு மெத்தட் பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது. 2வது விஷயம் வந்து ஓவராலா டேட்டாவ கலெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த டேட்டால பார் கிராஃப் மூலமா என்னோட ரிசல்ட்ட வந்து இந்த 900 மாணவர்கள நான் இந்த மாதிரி பட்டை செவ்வக பட்டை படம் மூலமாக இத்தன பேர் இத்தன பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இவ்ளோ இத லைக் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நான் இந்த செவ்வகப்பட்டை படம் மூலமா சொல்லணும் அப்படின்னு சொல்றத தான் கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து பிக்டோகிராஃப், பார் கிராஃப், டாலி மார்க்ஸ். டாலி மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க நம்பர்ஸா எழுத மாட்டீங்க. அத லைன்ஸா வந்து குடுப்பீங்க. எப்படி குடுப்பீங்கன்னா, இப்போ 1, 2, 3, 4 எனக்கு வந்து 9 பேர் வந்து டிராயிங் பிடிக்கும்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 இப்படி கிராஸ் பண்ணிடுவேன். 6, 7, 8, 9. ஸோ 9க்கு டாலி மார்க் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் நான் டினோட் பண்ணுவேன். ஸோ இந்த லைன்ஸ தான் வந்து டாலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா பை டாலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இத நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் சொன்ன இந்த பிக்டோகிராஃப், பார் கிராஃப் அண்ட் டேலி மார்க் 3யுமே நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டப் போறேன். சரிங்களா? தரவுகளை நேர்கோட்டு குறிகள் மூலமாக குறிப்பிடுதல் அப்படிங்கிறது தான் வந்து டேலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது சேகரிக்கக்கூடிய எந்த ஒரு தகவலையும் எண் வடிவங்களில் கொடுத்தால் அந்த தகவலானது தரவு அப்படின்னு சொல்லப்படும். அதாவது நம்ம என்ன டேட்டாவ வேணாலும் கலெக்ட் பண்ணலாம். அத வந்து நம்பர் ஃபார்மேட்ல குடுக்கறத தான் வந்து தரவு, டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ தரவுகளை எண் வடிவத்தில் குறிப்பிடுதல் தான் வந்து ஆ நேர்கோட்டு குறிகளை கொண்டு குறிப்பது தான் வந்து டேலி மார்க்ஸ். தமிழ்ல வந்து நேர்கோட்டு குறிகள் மூலமாக குறிப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு டேலி மார்க்ஸ்க்கு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அத வந்து நம்பரும் கிடையாது. லைன்ஸ்ல வந்து இது பண்ணுவாங்க. சோ நான் அதற்கு உங்களுக்கு சிமுலேஷன் காட்டுறேன். அடுத்தது வந்து டேட்டாஸ வந்து பிக்டோகிராஃப் அண்ட் பார் கிராஃப் இமேஜஸ் மூலமாகவும், படங்களின் மூலமாக குறிப்பிடுதலும், அதுக்கப்புறம் வந்து செவ்வக பட்டை படம் மூலமாக குறிப்பிடுதலையும் தான் வந்து செவ்வக விளக்கப்படம். ஓகேவா? இததான் வந்து பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ மொத்தமாவே இந்த பாடத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பிக்டோகிராஃப் காமிச்சிடுறேன். So look at the pictograph and answer the questions given. இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி ஜூஸ் சரிங்களா? ஆப்பிள் ஜூஸ்க்கான கவுண்ட் வந்து ஒரு 6 டம்ளர் வச்சிருக்காங்க. 6 கிளாஸ் வச்சிருக்காங்க. 6 கிளாஸஸ் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. 4 கிளாஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருக்கு. சோ இந்த படத்திலிருந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது? How many glasses of strawberry juice are there? இது ஒரு டேட்டா. அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 6 பேத்துக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் பிடிக்கும். 4 பேருக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி குடுக்குறாங்க ஒரு கடையில ஆர்டர். இப்ப ஹவ் மெனி கிளாஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் ஆர் தேர்? எவ்ளோ இருக்கு? 4 இருக்கு இல்லையா? சோ 4 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து சாரி ஜூஸ் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் வந்து அங்க இருக்கு. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இஸ் த நம்பர் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸும் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸும் ஒரே கவுண்ட்ல இருக்கா? ஆப்பிள் ஜூஸ்ல 6 கிளாஸ் இருந்தது. ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ்ல 4 கிளாஸ் இருந்தது. இல்லையா? சோ அப்போ வந்து நோ. ரெண்டும் வேற வேற கவுண்ட்ல இருக்கு. கரெக்ட்டா? சோ பிக்டோகிராஃப் அப்படிங் விச் ஃப்ரூட் இஸ் மோர் இன் நம்பர் அண்ட் ஹவ் மச்? ஆப்பிள் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. 6 நம்பர் இருக்கு. இல்லையா? சோ இங்க நம்பர் என்டர் பண்றதுக்கு மட்டும் ஆப்ஷன் கிடையாது. சோ நோ இஷ்யூஸ். சோ நமக்கு வந்து அதுக்கான ஆன்சர் தெரியும். சோ பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தேவை அதாவது சர்வே எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? டான்ஸ், பாட்டு என்ன இதுவோ அந்த மாதிரி அத வந்து பிக்சர் ஃபார்மேட்ல குடுத்து அதிலிருந்து வந்து டேட்டா கலெக்ட் பண்றத தான் வந்து என்ன சொல்லுவோம்? பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது டேலி மார்க்ஸ். டேலி மார்க்ஸ்ங்கிறது நேர்கோட்டு குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோ இப்போ இங்க 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருக்கு. ஆன்சர் வந்து எவ்வளோ லைன்ஸ் இங்க காட்டுது? 6 லைன்ஸ் காட்டுது. இல்லையா? சோ வந்து இவங்க 3, 3யா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இல்ல அந்த 5க்கு நான் போர்ட்ல காமிச்ச மாதிரி கிராஸ் பண்ணிடலாம். இருங்க. சோ இதுவும் 6 தான். இப்ப பாருங்க. இது ஆக்சுவலி 1, 2, 3, 4, 5, 6 இதுவும் 6 தான். 5 கிராஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? சோ இதுதான் நம்மளுடைய எக்ஸாக்ட் டேலி மார்க். 1, 2, 3, 4, 5, 5 கிராஸ் பண்ணுவோம். அடுத்த பேர் எழுதும்போது 1, 2, 3, 4 இப்ப 10ன்னு இருந்ததுன்னா, இதே மாதிரி 2 செட் எழுதுவோம். அததான் வந்து 10 அப்படின்னு சொல்லுவோம். டேலி மார்க்ஸ் மூலமா குறிக்கிறது. ஓகேங்களா? சோ பிக்டோகிராஃப் பார்த்துட்டோம். டேலி மார்க்ஸ் பார்த்துட்டோம். நேர்கோட்டு குறிகள். இப்ப வந்து பார் கிராஃப் பார்க்க போறீங்க. இதன் மூலமா உங்களுக்கு சில ஆக்டிவிட்டீஸும் வந்து நான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஒரே நிமிஷம் லோட் ஆகுது வெயிட். சோ இப்ப இந்த பார் கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா,
A sample of 205 students were asked their favorite fruit. 205 மாணவர்கள் கிட்ட எடுத்த சர்வேல பனானா ரொம்ப லைக் பண்றவங்க 60 பேர். ஆரஞ்ச் லைக் பண்றவங்க இப்ப இந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா 10, 20, 30, 40 ஒரு அலகு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 கவுண்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. சோ இப்போ இங்க வந்து 20க்கும் 30க்கும் நடு அப்ப அதனுடைய மதிப்பு 25. நான் இங்க அவங்களோட எக்ஸலே பார்க்காம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ப்ளூபெர்ரி வந்து 10, வாட்டர்மெலான் வந்து 60 பேர். சோ ஆப்பிளும் வாட்டர்மெலானும் சேம். ஓகேவா? சரி, நம்ம சொன்னது கரெக்டான இந்த எக்ஸல்ல பாப்போமா? இங்க இருக்கு பாருங்க எக்ஸல்ல. வாட்டர்மெலான் 60 பேரு, வாட்டர்மெலான் 60 பேரு, பனானா வந்து 50 பேரு, ஆப்பிள் 60 பேர், ஆரஞ்சு 25 பேர், ப்ளூபெர்ரி 10 பேர். சோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணத அவங்க இந்த பார் கிராஃப்ல செவ்வக விளக்கப்படம் மூலமாக இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சில் ஒரு அலகு வந்து அவங்க 1 சென்டிமீட்டர் தான் வச்சிருக்காங்க. ஒய் அச்சில் ஒரு அலகு 1 சென்டிமீட்டருக்கு 10 வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அப்படி வச்சு இந்த பார் கிராஃப் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இப்ப இன்னொரு இது பாருங்க, இன்னொரு பார் கிராஃப் பாருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா students at an elementary school were surveyed about their favorite subject and the results were recorded in the bar graph. Use the bar graph to answer the questions. உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல இருந்து வாட் சப்ஜெக்ட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர், எதுக்கு இங்க மதிப்பு அதிகமா இருக்கு? ஆர்ட் இல்லையா? சோ அப்ப போடுங்க ஆர்ட். How many students participated in the survey? இப்போ how many students participated in the survey அப்படின்னாச்சுன்னா நீங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 10, 15, 16, மேக்ஸ் வந்து 16 பேர். அடுத்தது வந்து 79, 80ல டச் ஆகல. இங்க வந்து ஆர்ட் வந்து 80க்கு டச் ஆகல. சோ மேக்ஸ் எவ்வளவு சொன்னேன்? 16. அடுத்தது 79. அடுத்தது வந்து 70, 71 அல்லது 72 வரும். ஓகேவா? லாஸ்ட் இஎல்ஏ வந்து 30க்கு 29, பிஇ வந்து 10, 12. சரியா? இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 79, 71, 16, 29, 12 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ம். 207 மாணவர்கள் வராங்க. சோ நம்ம 207 நம்ம கணக்கு வருது, நம்ம கொடுப்போம். எக்ஸாக்ட்டா ஏதாவது 1 or 2 நம்பர் வந்து மாறலாம். சரிங்களா? சோ how many more students like math more than PE? மேத்ஸ்ல வந்து 21 பேர் இருக்காங்க. PEல வந்து 10, 12 பேர் இருக்காங்க. சரியா? அப்போ 21 மைனஸ் 12ன்னு வச்சுக்கோங்க. 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 10 வருவாங்க. அங்க 11 இருந்ததுன்னா 10. நான் வந்து இங்க 9ன்னு எடுத்துக்கிறேன். 99ன்னு ஆயிடுச்சா? செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 207ங்கிறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 205 ஏன்னா அந்த ஹைட்ஸ் மட்டும் டிஃபரன்ஸ்க்கு வந்து வருது. இங்க வந்து 10ன்னு மாத்துவோம். சரிங்களா? 11, 21 அப்படின்னு சொல்லிட்டு 10ன்னு வைப்போம். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து அங்க மென்ஷன் பண்ணல. சோ இது ரெண்டுமே 10ம் தப்பு. இங்க என்னது 20, 20க்கு போல 10, 16. இங்க வந்து என்னது 10, 15, 16. இங்க வந்து 10 plus 11. So அப்போ 16 minus 11, 5. ஓகேவா? அப்ப இங்க எப்படியும் நான் உங்களுக்கு வந்து கவுண்ட் கம்மியாகும் பாருங்க. மேக்ஸ் வந்து 16 இல்லையா? மேக்ஸ்க்கு வந்து 16 பேரு, ஆர்ட்ஸுக்கு வந்து 79, சயின்ஸுக்கு வந்து 71, இஎல்ஏக்கு வந்து 29, பிஇக்கு வந்து எவ்வளவு? 11. 206 வராங்களா?
இங்க 210 பாருங்க. மேக்ஸ்ல 17 பேர், இதுல 79, இதுல 72, இதுல 29, இதுல 13, 10 12, 11 கிடையாது, 13. சோ 13, 17, 71. அதனால உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்தது. ஓகேங்களா? சோ பார் கிராஃப்ல வந்து இப்ப ஆக்டிவிட்டில நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்டிவிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. சோ இந்த பார் கிராஃப் வச்சு நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பார்க்குறோம். இதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் சொல்றீங்க. சரிங்களா? எல்லாம் நீங்களே மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. What what type of chart is this? இந்த சார்ட் என்ன சொல்லுவோம்? பிக்டோகிராஃபா, டாலி சார்ட்டா, பார் கிராஃபா? என்ன சொல்லுவோம்? பார் கிராஃப். கரெக்ட். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த பார் சார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பார் சார்ட்டோடைய டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேவரட் ஃப்ரூட்ஸ், ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் டீம்ஸ், ஃபேவரட் கலர். என்ன இங்க டைட்டில் கொடுத்திருக்காங்க? ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பத்தி சர்வே எடுத்திருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சோ டைட்டில் அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லோடைய இது நேம் என்னன்னு இங்க கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒய் ஆக்சிஸ் நேம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ டைட்டில் மேல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ். கரெக்டா? எஸ். ஆன்சர்ஸ் நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க இங்க how many students like basketball? இங்க எங்க இருக்கு basketball? green color is the basketball. கரெக்டா? சரி, இப்போ இங்க வந்து 2, 4, 6, 8, 10 ஒரு அலகுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க வந்து எவ்வளவு வந்திருக்கு? 4க்கும் 6க்கும் கரெக்டா எக்ஸாக்டா 6ல இருக்கு. சோ பேஸ்கெட் பால் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின். which is the least favorite sport? எது லீஸ்டா இருக்கு? இதுல எல்லாத்தையும் வச்சு சின்னதுன்னு பார்க்கும்போது எல்லோ கலர் அதர்ஸ் தான். சோ அதர்ஸ்ல இருக்கிறதோடைய கவுண்ட் வந்து இது 2, 3, 4. சோ எங்க நிக்குது? இதுக்கு 2க்கும் 4க்கும் நடுவுல 3ல நிக்குது இல்லையா? சோ அதர்ஸ் தான் வந்து லீஸ்ட் ஃபேவரட் ஸ்போர்ட். ஓகேங்களா? எஸ். வாட் இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்போர்ட்? எது அதிகமா பிடிக்குது எல்லாத்துக்கும்? சாக்சர். சோ அது என்ன கவுண்ட்? 8க்கும் 10க்கும் நடுவுல 9ன்னு இருக்கு இல்லையா? சோ வந்து சாக்சர். How many more people like soccer than basketball? basketball விட சாக்சர் எத்தனை பேத்துக்கு பிடிக்குது? சரி, basketball எவ்வளோ? 6. இது 9. சோ 9ல இருந்து 6 கழிச்சீங்கன்னா 3 பேர். கரெக்டா? எஸ், வெரி குட். How many students like softball and basketball together? softball எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? இங்க பாருங்க எங்க லைன் கட் ஆகுது? 4. basketball வந்து 6. டுகெதர் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். சோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6 + 4 10. கரெக்டா? எஸ். which sports is liked by more students, softball or basketball? softball வந்து 4 பேர் இருக்காங்க. basketballக்கு வந்து 6 பேர் இருக்காங்க. இப்ப எதை வந்து ரொம்ப லைக் பண்றாங்க? softball-ஆ basketball-ஆ? basketball-ஆ? yes, correct. how many students participated in all the sports? okay, இதுல வந்து 9 பேர். 4. அப்போ 9 கூட்டல் 4 எவ்வளவு வரும்? 13. கரெக்டா? இதுல ஒரு 6, 19. இதுல ஒரு 3, 22 பேரா? 22வா டோட்டலா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவங்க? சோ மொத்தமா எவ்வளோ காட்டுதோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். சோ அப்ப 22வா? எஸ், இட் இஸ் கரெக்ட். How many students love softball than others? softball வந்து 4 பேரு.
அதர்ஸ் வந்து 3 பேர். சோ அப்ப வந்து டிஃபரன்ஸ் என்ன? ஒரே ஒரு ஸ்டூடண்ட் தான் சாஃப்ட் பால வந்து இத விட அதிகமா வந்து லைக் பண்றாங்க. அங்க 4 இங்க 3 அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி இப்ப ஆன்சர்ஸ் பார்ப்போமா? எஸ் இவ்ளோ தான்ப்பா நமக்கு இந்த லெசனே. அதாவது பிக்சர் ஃபார்மேட்ல குடுத்து ஆன்சர் கேட்டாங்கன்னா என்ன? பார் கிராஃப் குடுத்துட்டு ஆன்சர் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் அவ்வளவுதான். ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் ஈஸி கான்செப்ட் இந்த பாடம். சரிங்களா? சோ பிக்டோகிராஃப்லயும் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். சோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எல்லா கான்செப்ட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். பிக்டோகிராஃப்ல ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரோம். ஓகேவா? சோ மொத்தமாவே நமக்கு இந்த பாடமே இவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸி பாடம். ரொம்ப ரொம்ப அதாவது டேட்டாஸ கலெக்ஷன் பண்ணி அத என்னென்ன ஃபார்மேட்ல நம்ம வந்து இது பண்ண போறோம், ரெப்ரசன்ட் பண்ண போறோம். அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த ரெப்ரசன்டட் ஃபார்மேட்ல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சிம்பிள். விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்? இங்க எது வந்து அதிகமா இருக்கு? சோ இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பால் வந்து 2 பியூப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப வந்து ஃபுட்பால்ல தான் 8 பேர் இருக்காங்க. சோ அப்ப ஃபுட்பால் தான் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். விச் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்? எதுல கம்மியா இருக்காங்க? 2 + 1 3 பேர். எதுல இருக்காங்க? ஹாக்கில தான் 3 பேர் இருக்காங்க. சோ அதுதான் லீஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட். ஓகேங்களா? ஓகே. ஹவ் மெனி பீப்பிள் லைக் ஃபுட்பால்? 2, 4, 6, 8. ஏன்னா ஒரு பால்க்கு வந்து 2 பேர் கணக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபுட்பால்ல 8 பேர் இருக்காங்க. எஸ் கரெக்ட். வெரி குட். ஹவ் மெனி பீப்பிள் லைக் டென்னிஸ்? டென்னிஸ் எங்க இருக்கு? 2, 4, 5. 5 பேர் வந்து டென்னிஸ் லைக் பண்றாங்க. ஹவ் மெனி மோர் பீப்பிள் சூஸ் ஃபுட்பால் தேன் ரக்பி? சோ எவ்ளோ பேர் வந்து இங்க வந்து 8 பேர், இங்க 4 பேர். அப்ப எக்ஸஸா எவ்ளோ பேர் ஃபுட்பால சூஸ் பண்ணியிருக்காங்க? 4 பேர். 8 - 4 is 4. சோ இந்த பிக்சர் பார்த்தும், இந்த பார் கிராஃப் பார்த்தும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஹவ் மெனி மோர் பீப்பிள் சூஸ் நெட்பால் தேன் ஹாக்கி? நெட்பால் எவ்ளோ? 6 பேர். ஹாக்கி எத்தன பேரு? 3 பேரு. ஓகேவா? அப்ப 3 பேர் வந்து எக்ஸஸா சூஸ் பண்ணியிருக்காங்க நெட்பால. அவ்வளவுதான். as images பார்த்து how many people took part in the survey all together? ஓகேவா? இங்க 8 பேரு. 8, 10, 12. சாரி 8 நான் தப்பா கிளிக் பண்ணிட்டேன். 2 லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் திருப்பியும். ஆட் பண்றதுக்குள்ள கிளிக் ஆயிடுச்சு. சோ ஒரு பாலுக்கு 2 கவுண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 25, 26. ஸோ 26 மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த பாடம் இவ்வளோதான். இதுல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் ப்ராப்ளமும் இந்த மாதிரி பார் கிராஃப்ஸ் குடுத்துட்டு, இது பிக்டோகிராஃப் குடுத்துட்டு, அதுலருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க அத பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்டின்னா, இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் பிஃபோர் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு ஒரு பிராக்டிஸ் செஷன் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்!